இயக்குனர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க திரைத்துறையில அவர் கூட நீண்ட நாள் நெடிய ஒரு பயணம் மேற்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு நபர். நீங்க அவருடைய இழப்பை எப்படி சார் பார்க்கறீங்க? அதனாலே தான் என்னால ரொம்ப ஆணித்தரமாவும் சொல்ல முடியும், அழுத்தமாவும் சொல்ல முடியும், நிச்சயமாவும் சொல்ல முடியும். இந்தியாவிலேயே தி பெஸ்ட் ஸ்டோரிஸ் பிலிம் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் பிலிம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் பஞ்சு அருணாச்சலம் ஒருத்தர் தான். அவருக்கு ஈக்குவலண்டான ஒரு ரைட்டர் இந்த ஹோல் இந்தியாவில் கிடையாது. அது அவர் தன்னுடைய ஹோல் கேரியர்ல அதை நமக்கு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 70s to 90s வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் திங், அவர் இந்த மெயின் ஸ்ட்ரீம் சொல்லக்கூடிய வணிக ரீதியான சினிமான்னு சொல்லுவாங்க. அதுலயும் டாப் மோஸ்ட் ஸ்கிரீன் பிளே கொடுத்து, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கொடுத்து, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் லைக் ரஜினி, கமல் மட்டும் இல்ல எல்லா ஆர்டிஸ்டுக்கும் பெரிய ஒரு லைஃப் கொடுத்தவர் மிஸ்டர் பஞ்சு அருணாச்சலம். அதே சமயம் ப்ரொடியூசர்ஸுக்கும் பெரிய லாபகரமான ஒரு ரைட்டரா இருந்தவர். அதே சமயம் அதுக்கு கான்ட்ராஸ்டா அண்ட் மாற்று சினிமான்னு சொல்லுவாங்க. புவனா ஒரு கேள்விக்குறியில இருந்து மயங்குரல் அவர் மாதன் ஒரு படம், அப்புறம் எங்கேயோ கேட்ட குரல், அப்புறம் 6 to 60 வரை, இப்படி மாற்று சினிமா நிறைய அவர் பண்ணியிருக்காரு. தென் அவருடைய ஃபர்ஸ்ட் பிலிம் அவுட்டோர்ல ஃபுல்லா எடுக்கப்பட்ட ஒரு படம் அன்னக்கிளி தான். முழுக்க முழுக்க ஒரு தமிழ் படம். சோ அவரை பொறுத்தவரை எனக்கு உள்ள பெரிய அங்கே ஆதங்கம் என்ன அப்படின்னா, நாம சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க அவரை பெரிய அளவுல நம்ம கௌரவிக்க தவறிட்டோம்ங்கிறது தான். எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம பெரிய விருதுகளை அடிக்கல, மத்திய அரசுங்கிறதெல்லாம் அந்த குறையெல்லாம் கூட எனக்கு கிடையாது. அது அவங்களுக்கு இவருடைய பெருமை தெரியாம இருக்கலாம், யாரும் நம்ம இங்க இருந்து அவங்க தெரிவிக்காம இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டில இருந்து. ஆனா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும், தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் கொண்டாடி இருக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய, கொண்டாடாம விட்டுட்டோமோங்கிற பெரிய ஒரு வருத்தம் தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய சாதனையாளர். அவருக்கு முன்னாலேயும் சரி அப்படி ஒரு ரைட்டர் தமிழ் சினிமாவில இருந்ததே கிடையாது. வெரைட்டிஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் சர்வ சாதாரணமா வெற்றிகரமான படங்களாக்குற ஒரே சாதனையும் படைச்ச, மிகப்பெரிய சாதனையும் படைச்ச ஒரே ரைட்டர் இன்னைக்கு இந்தியாவில் அவர் ஒருத்தர் தான். அவருடைய பல படங்கள் வேற்று மொழிகள்ல, இந்திய மொழிகள்ல வெளியாகி ஹைலி சக்சஸ்ஃபுல் பிலிமா இருந்திருக்கு. இதுல இன்னும் பெரிய பேடிக்க, சில வேற்றுமொழி படங்களுக்கு இவர் திரைக்கதை வசனம் எழுதி அதை தமிழ்ல பெரிய அளவுல வெற்றி பெற்று திரும்பவும் அதுவே தெலுங்குலயோ மற்ற மொழிகள்லயோ படமாக்கப்பட்டு வெற்றி அடைஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் அவர் பெரிய அற்புதமான பாடலாசிரியர் நம்ம கொண்டாடுறோம். நம்ம மிகப்பெரிய அற்புதமான பாடலாசிரியர், மிகப்பெரிய தயாரிப்பாளர். கமல் ரஜினியை வச்சு அதிகமான படங்கள் எடுத்த ஒரு தயாரிப்பாளரும் அவர் தான். ரொம்ப அன்பானவர் மனுஷன். எந்த காலகட்டத்திலையும் நான் அவர்கிட்ட ஒரு தான்கிற கர்வத்தை நான் அவர்கிட்ட பார்த்ததும் கிடையாது, ஒரு மமதையை பார்த்தது கிடையாது. அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பான ஒரு மனிதர், எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கணும்னு நினைச்ச மனிதர், எல்லார்ட்டையும் நான் நல்ல உற்ற நண்பனா இருக்கணும்னு ஆசைப்பட்ட மனிதர். எல்லாத்துக்கும் இல்ல தமிழ் சினிமாவுக்கு அவர் செஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் பல பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்து சின்ன தயாரிப்பாளர் வரைக்கும் பலருக்கும் வாழ்வு அளிச்சிருக்கு. பல இயக்குநர்கள் வாழ்வு அளிச்சிருக்கு. நிறைய நடிகர்களுக்கு பெரிய வாழ்வு கொடுத்திருக்கு. அண்ட் மோஸ்ட்லி வருங்கால ஜெனரேஷன், யங்கர் ஜெனரேஷன், டுடேஸ் ஜெனரேஷன் ஆகட்டும், சினிமாவில் வரக்கூடியவங்களுக்கு அவர் மிகப்பெரிய பாடமா இருக்காரு. அவருடைய படங்களை பார்த்தாலே போதும், எப்படி ஸ்கிரீன் பிளே அமைக்கணும், ஒவ்வொரு கதையை வித்தியாசப்பட்ட கதைகளுக்கு அப்படிங்கறத பெரிய கதை உண்மையை நம்ம அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சோ என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சனுங்கிறவரை பஞ்சு அருணாச்சலம் என்கிற அந்த மகத்தான மனிதர் இறக்கலைன்னு தான் சொல்லுவேன். அவர் சாதனைகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கும் நம்மளோட இருந்துகிட்டு இருக்கோம். அது சோ அப்படி ஒரு வெற்றிகரமான மகத்தான ஒரு ஈடு இணையற்ற ஒரு திரையுலக வாழ்க்கையை வாழ்ந்தவர், எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடிய இந்தியாவின் மிகச்சிறந்த, மறுபடியும் சொல்றேன், ஒரே ஒரு திரைக்கதை சினிமா கதாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், மிக மிக ஆளுமை படைத்த ஒரே ஒரு இயக்குனர் இந்தியன் சினிமாவில்னா அது பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் மட்டும்தான். சார், இப்போ திரைத்துறையில வெற்றி படிகளை நான் மட்டுமே கடக்கணும் அப்படின்னு நினைக்காம தன்னை சார்ந்தவர்களும் வெற்றி அடையணும் அப்படிங்கறதுனால எல்லாருடைய கரங்களையும் பற்றி இழுத்து கொண்டு ஓடினார் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சரியா பொருள். அதுக்கான இப்ப நான் சொன்னேன், அவரால் பயனடைஞ்சவங்க பல பெரிய இயக்குனர், தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்ல, சாதாரண தயாரிப்பாளர்கள், பெரிய நடிகர்கள் மட்டும் இல்ல, சாதாரண நடிகர்களும் கூட, பெரிய இயக்குநர்கள் கூட, சாதாரண இயக்குநர்கள் கூட அவருடைய ஸ்கிரிப்ட் இருந்தா போதும். அதாவது
இன்னைக்கு சொல்றோம், இந்த பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சா படம் பெரிய பிசினஸ் ஆகும், இந்த பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சா பிசினஸ் ஓடும்னு சொல்றோம். ஆனா அன்னைக்கு அவருடைய பேர் இல்ல, பஞ்சவர்ணாச்சலம் இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு இந்த படத்துக்கு அப்படின்னா கண்ண முடிந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓடி வருவாங்க. யார் நடிக்கிறாங்கிற பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. அவ்வளவு 10% கேரண்டி இருந்தது அவர் எழுதும் போது. அந்த உத்தரவாதத்தை கொடுக்கறதுக்கு அதுக்கு முன்னாலே யாரும் இருந்ததுல அதுக்கு பின்னாலும் யாரும் இருக்க போறது கிடையாது. அது பெரிய வேக்குவம் தான் அவர் விட்டு போயிருக்காரு அவரு. அது நமக்கு பெரிய பாடமா இருக்கணும். யாரை இப்ப வாழ்ற காலத்துல எந்த அளவுக்கு மதிக்க தவறிட்டோம், நம்ம பெரிய அளவுல மதிக்க தவறிட்டோம். இன்னைக்கு நம்ம பேசலாம், இறந்து போயிட்டாரு அப்புறம் அவருடைய கூட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கலாம். ஆனால் நாம செய்ய வேண்டியது எல்லாம், இன்னைக்கு சினிமாவில கதை பஞ்சம் இருக்கும்னா பஞ்சண்ணன் போல ஒரு ஆள் இல்லாததுதான் பெரிய முக்கியமான காரணம். அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அந்த பஞ்சம் இருந்திருக்காது. சோ அவர் பின்பற்றிய நல்ல எழுத்தாளர்கள் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாவும் இருக்கும். அது உண்மையான அஞ்சலியாவும் இருக்கணும். திரு பஞ்சவர்ணாச்சலத்துக்கு நாம செலுத்தக்கூடிய அஞ்சலி அது ஒண்ணுதான் இருக்கணும். அது ஆர்கே செல்வமணி, இயக்குனர் ஆர்கே செல்வமணி நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். அவருடைய காலத்துல சமகால இயக்குனரா இல்லைனா கூட திரைத்துறையில அவர் கூட சேர்ந்து நீங்க பயணம் பண்ணிருக்கீங்க. அவருடைய இழப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையா திரைப்படத்துறைக்கு பெரிய இழப்புன்னு நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா உண்மையான இழப்பு இப்பதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே தமிழ் திரைப்படத்துறையில எழுத்தாளர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இருந்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரும் இப்போ நம்மளை விட்டு மறைஞ்சது உண்மையிலேயே மிக துக்ககரமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நான் என்னோட கடைசி படமான இந்த அவரோட இணைந்து நான் என்னோட லாஸ்ட் படத்துல ஒர்க் பண்ணேன். கன்னிவெடின்னு ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு எழுதி தரேன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, எங்க செல்வமணியோட ஒரு ரொம்ப நாள் ஆச்சப்பா அப்படின்னு சொன்னாரு. இல்ல சார், நீங்க ஒரு பாட்டு எனக்காக எழுதணும், நான் நிறைய படம் பண்ணிருக்கேன், நீங்க என்னோட ஒர்க் பண்ணல, தயவுசெய்து எனக்காக ஒரு பாட்டு எழுதி தரணும் சார் சொன்னேன். அவர் எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் வயசு 75 இருந்தா கூட 10 வயசுக்கு ஒரு சிறுவன் மாதிரி இல்ல 20 வயசு வாலிபன் மாதிரி எல்லாரோடும் இணைந்து பணியாற்றக்கூடிய மிக தன்னலமற்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் தான் இன்னைக்கு இருக்கிற நடிகர்களுக்கு முகம் கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு மிகப்பெரிய நடிகர்களா இருக்கிற ரஜினி சார், கமல் சார்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கலர் இருக்குன்னா அந்த கலரை இன்னைக்கு கொடுத்தது திரு பஞ்சவர்ணாச்சலம் சார் தான். என்ன 6 to 60 வர மாதிரி ஒரு படத்தை, இல்ல எங்கேயே கேட்ட குரல் மாதிரி ஒரு படத்தை கனவு கூட காண முடியாது இது மாதிரி ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண முடியும்னு ஆனா இவர் மிக பிரம்மாண்டமா அந்த எழுத்தாளருங்கிற ஒரு ஆதிக்கத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலரை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அவர் ஒரு இயக்குனரா ஒரு 25 படம் தயாரிச்சிருக்காரு, 50 படம் மேல தயாரிச்சிருக்காரு, ஒரு 15 படம் இயக்கத்துல இருக்காரு, ஒரு 100 படங்களுக்கு மேல எழுத்து கொடுத்திருக்காரு. அவர் உண்மையா ஒரு லாஸ்ட் மீட்டிங்ல நாங்க எங்க எழுத்தாளர் சங்கத்துல அவர் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் ஒரு மீட்டிங் கலந்துட்டாரு. அப்ப சொன்னாரு, நிறைய மீட்டிங் போடுங்க, நம்ம இந்த இண்டஸ்ட்ரி எப்படியாவது கொஞ்சம் மாத்தணும், இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப சிரமத்துல இருக்கு, நம்ம ஒரு வருஷத்துக்குள்ள அந்த இண்டஸ்ட்ரியை போராடி ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும் சொல்ல முடியினாரு. விக்ரமன் சார் நாங்க எல்லாரும் கலந்து ஒரு லாஸ்ட் மந்த் தான் ஒரு ஈஸி மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. உடல்ல முடியலனா கூட பரவாயில்ல, எனக்கு மீட்டிங் போது ஒரு நாள் முன்னாடி சொல்லுங்க, நான் வந்துடுறேன். அப்போ இந்த 75 வயசுல கூட இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், தான் சார்ந்த இந்த சமூகத்துக்கு, தான் சார்ந்த இந்த திரைப்பட துறைக்கு எதையாவது ஒரு பண்ணணுங்கிற ஒரு தாத்பரியம் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கிற இசைஞானியில இருந்து எல்லா கலைஞர்களையும், மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் அவர் சர்வசாதாரணமா இனம் கண்டுகிட்டாரு. மத்தவங்க எல்லாம் வேணான்னு சொல்லும் போது கூட அவர் கடைசி வரைக்கும் கூட அவருக்கு இந்த ஆதிக்கம் இருந்தது. தன்னால பண்ண முடியுங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அது மட்டும் இல்ல, எழுத்தாளர்கள்ல இளந்தலைமுறையின வரவேற்கக்கூடிய, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணாலோ இல்ல வேற ஒருத்தர் எழுத்தாளரா இருந்தா கூட அவர்கிட்ட போய் அவர் சீர் பண்ண சொன்னா அவர் கொஞ்சம் சீர் பண்ணி கொடுப்பார். அது அவர் பேர் வருதா இல்லையாங்கிறத பத்தி அவர் கவலையப்பட மாட்டாரு. தன்னால முடிஞ்ச உதவிய எல்லாருக்கும் பண்ணக்கூடிய மிக உன்னதமான கலைஞன், மனிதன், மிகச்சிறந்த படைப்பாளி. அவரோட இழப்பு மிகப்பெரிய இழப்பு. அவர் குடும்பத்துக்கு கொஞ்சம் இழப்பு தான் கம்பேர் பண்ணும்போது, அவர் குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்பை விட திரைப்படத்துறைக்கு ஏற்பட்ட இழப்பு மிகப்பெரிய இழப்பா நான் கருதுறேன். ஏன்னா எழுத்தாளர்கள் வரலாம் போலாம், ஆனா இந்த துறையை நேசிக்கிற அந்த கலைஞன் இது மாதிரி ஒரு கலைஞன் இங்க வர்றது இனிமே கஷ்டம்தான்.
சார் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஏராளமான வெற்றி படங்கள் இன்னைய தேதிக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி 6 இருந்து 60 வரை படத்தை எடுத்து இன்னைக்கு பார்த்தாலுமே கூட இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு, ஏன்னா சினிமா வந்து பல கட்டங்களை தாண்டி வந்து விட்டது, இருந்தாலும் கூட இன்றைக்கும் யதார்த்தமான ஒரு கதையை நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆழமான கதையை உருவாக்கியிருப்பார். இது அவருடைய தனித்தன்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா அவர் சாதாரண, இப்போ நீங்க சொன்னவொடனே 6 இருந்து 60 அந்த படம் வந்து, அந்த படம் பார்த்து ஏறக்குறைய எனக்கு 25 வருஷம் 30 வருஷம் தள்ளி இருக்கும். ஆனா அதுல ஒரு சீன் வந்திருக்கும் வந்து, அவர் வந்து ரஜினி சார் வந்து ஒரு குழந்தைய, ஒரு கிழவியை காப்பாத்திருப்பார், வயசான அம்மாவை. அவங்க வந்து நீ பிள்ளைக்குட்டியோட நல்லா இருக்கணும் தம்பின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. வீட்டுக்கு வரும்போது வந்து மனைவி ஒரு விபத்துல வந்து இறந்து போயிடுவா. அப்ப அழுவாரு ரஜினி சார் வந்து, வாழ்த்துன வந்த அம்மா வாழ்த்து, நீ பொண்டாட்டி பிள்ளைக்குட்டியோட நல்லா இருக்கணுமேன்னு சொல்லி இருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி அழுவார். இது வந்து நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம். ஆனா அந்த வசனம் வந்து இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. இது போல வசனங்களா இல்லாம வாழ்க்கைய வசனத்துக்குள்ள கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கலைஞன் தான் வந்து பஞ்சு சார். அவருடைய இழப்பு, அவருடைய மகன் சுப்பிரமணிக்கும் சண்முகத்துக்கும் குடும்பத்துக்கும் ஏற்பட்ட இழப்பு, அது திரைப்பட துறைக்கும் ஏற்பட்ட இழப்பு. நிச்சயமா அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவருடைய பயணத்தை திரைப்படத்துறை தொடரணும். சார் இப்போ திரைத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா பன்முகங்கள் கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு துறையில் மட்டும்தான் அவங்களால வந்து உச்சத்தை தொட முடியுது. மற்ற துறைகளில் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியாமல் போகிறாங்க. ஆனாலும் கூட அவருடைய பாடல்களாக இருக்கட்டும், அவர் இயக்கம் செய்த படமாக இருக்கட்டும், அவருடைய எழுத்துக்கள் நிறைந்த படமாக இருக்கட்டும், எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி போகுது என்றால் அவருடைய சினிமா அறிவு என்பது உச்சத்தை தொட்டத அளவையும் தாண்டி இருக்கிறது என்கிற அளவில் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமா நிச்சயமா. வந்து அவர் வந்து ஒரு படைப்பாளியா இருக்கும்போது மனிதனா இருந்தார். நிறைய பேர் வந்து படைப்பாளி ஆகும்போது இல்ல வெற்றி வரும்போது அந்த வெற்றி வந்து அவரோட தலையில போய் உட்காந்துக்கும். அப்ப அவங்க வந்து சம கலைஞர்களை கூட வந்து கொஞ்சம் தூரத்துல பார்ப்பாங்க. அவங்களோட தன் உயரம் வந்து கொஞ்சம் அதிகம் நினைப்பாங்க. ஆனா இவர் வந்து கடைசி வரைக்கும், போன மாசம் வரைக்கும் இல்ல வந்து போன வாரம் வரைக்கும், நீங்க யாராவது வந்து கடைசி வந்து ஒரு இயக்குனர் போயிருந்தா கூட, இல்ல இப்பதான் அறிமுகமா போற ஒரு நடிகை போயிருந்தா கூட, அந்த உச்ச நடிகருக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதன். அந்த மனிதனா அவர் இருக்கிறதுனாலதான் படைப்பாளியா ஆகும்போது அந்த மனித தன்மையை கலந்து அவர் படைச்சதுனாலதான் அந்த வெற்றி அவருக்கு இருந்தது. அது போல அந்த ஆதிக்கம் இருந்ததாலதான் எந்த காலகட்டத்திலயும் வந்து தன் மேல நம்பிக்கை வச்சிருந்ததால தன்னால சிறந்த படங்களை கொடுக்க முடியும். மத்தவங்களை நம்பி நான் படம் எடுக்கல, என்னுடைய எழுத்தை நம்பி, என்னுடைய படைப்பை நம்பி படம் எடுக்கிறேன். என் படைப்புல யார் நடிச்சாலும் இல்ல யார் டைரக்ட் பண்ணாலும் இல்ல யார் தயாரிச்சாலும் அது சிறந்த படமா வரும் நம்பிக்கை அவருக்கு எப்பவுமே இருந்துட்டே இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அவருடைய எல்லா படங்களையும் வெற்றி படங்களா மாத்துச்சு. இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். பன்முகங்களை கொண்டவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. பஞ்சு அருணாச்சலத்தின் இறுதி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. அவரின் இழப்பு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது எனக்கு பர்சனலா, நான் வந்து இயக்குனர் KR உதவியாளர்னா, அப்போ வந்து KR சார் வந்து 3 படம் PRCல படம் பண்ணாரு. அந்த 3 படத்துல வந்து பஞ்சு அருணாச்சல கம்பெனியில வந்து நான் வந்து உதவி இயக்குனராக வேலை செஞ்சிருக்கிறேன். அந்த அனுபவம் எனக்கு கொஞ்சம் உண்டு. அப்போ வந்து நான் அவ்வளவா பேசுறதில்லை, இருந்தாலும் டைரக்டரும் அவரும் பேசிட்டு இருப்பாங்க கதையை பற்றி, காட்சியை வந்து. அப்போ நான் உட்காந்து நிறைய கேட்டிருக்கேங்க. அப்போ கேட்கும் போது அவர் என்னன்னா, அவருடைய காட்சி அமைப்பு வந்து ரொம்ப எளிமையா வந்து விளக்குவார். திரைக்கதையை வந்து எப்படி கொடுக்கணும், ப்ரெசன்டேஷனு அப்படின்னு விளக்குனது எனக்கு நேரடியான எனக்கு லெசனாவே இருந்திருக்கு. இன்னும் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கு. உதாரணமா அப்ப பேசும்போது நான் மற்றவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், அப்ரூவ் சுதர்கள் படத்துல வந்து ஒரு சிறன ஒரு கார் மெக்கானிக்கு நம்ம ஆன பிறகு அது எத்தனை காட்சியை உருவாக்க முடியும், ஒரு கதாபாத்திரத்தை பிக்ஸ் பண்ண உடனே அதுல எத்தனை காட்சியை உருவாக்க முடியும் அப்படின்றதெல்லாம் அவர் எளிமையா சொல்லியிருக்கிறாரு. எனக்கு நேரடியா நான் இப்போ வரைக்கும் பிராக்டிகலா பயன்படுத்துறது என்னன்னா, யாருக்காவது ஒரு கதாபாத்திரத்தை கொடுக்கணும், ஒரு புதுசா முன்னேறி வர ஒரு இளைஞன் ஒரு யாருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 3 காட்சிகளை பண்ணு அப்படின்னு இருக்காரு. நான் இப்போ வரைக்கும் வந்து யாராவது ஒருத்தர் புது முகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்துறேன்னா குறைந்தபட்சம் ஒரு 3 காட்சிகளாக நான் வைப்பேன். அப்பதான் அது வந்து அழுத்தமா மக்கள் மனதில் போய் சேரும் அப்படின்னு இது மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அவர் கவிஞரா வந்து நான் வந்து ரொம்ப சிலாகிச்சது வந்து இந்த பொன்னடியில் பூத்தது புதுவானில் பாட்டு வந்து, அந்த பாட்டு மிகப்பெரிய ஒரு பெரிய இலக்கியமாவே எனக்கு தெரிஞ்சது. அதை நான் வந்து சுப்பு கிட்ட எல்லாம் பகிர்ந்து பண்ணாங்க. எனக்கு வந்து நேரடியான இழப்பு, நேற்று இறந்த உடனே நேரம் வீட்டுக்கு போனா அதுக்குள்ள உடலை வந்து ஆஸ்பத்திரி இருந்து போயிட்டாங்க. நான் இப்ப ஊர்ல இல்லை. ஆனா அவர் போகும்போது எனக்கு அந்த இடம் தான் ரொம்ப நாள் அங்கே சந்திச்சது தான் நினைவில் இருந்தது. இன்னி வரைக்கும் அவர் நினைவில் வந்து
இனிமேல் போட்டு அந்த அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து நான் பயன்படுத்திங்க தான் இருப்பேன். ஏன்னா அது வந்து சினிமாவின் இலக்கணமாவே இருந்தது.